விளம்பரம் பண்ணிட்டு வீதி உலா போகிறதுக்கு அவர் ஒன்னும் மன்னர் இல்ல. மக்கள் பாதிக்கப்படும் நேரமெல்லாம் நேரடியா போய் உறுதுணையா நிக்கிற உண்மையான தோழன்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு தலைவர் விஜய். ஆளும் வர்க்கத்தோட அதிகார திமிருக்கு அநியாயமா மகனை பறிகொடுத்துட்டு நாதியற்று நின்ன அஜித் குமாரோட அம்மாவின் கைகள் தலைவர் விஜயோட அரவணைப்புல ஆறுதல் அடைஞ்சிருக்கு. அஜித் குமாருக்கு நடந்தது எதிர்பாராத விபத்து ஒண்ணு இல்ல. அரசு பயங்கரவாதத்தோட கோர முகம். அடிச்சு கொண்ட போலீஸ்காரங்களுக்கும் ஆர்டர் போட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு அமைச்சரா இருக்கும் ஒர்க் ஃப்ரம் போன் முதல்வருக்கு ஒரு போன் கால் போதுமானதா இருந்திருக்கு. சட்டப்படியான ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு இருக்கும் யாருக்கும் அஜித்தோட குடும்பம் வெறும் அரசியலுக்கு மட்டும்தான். தலைவர் விஜய்க்கோ அவங்க நம்மள ஒருத்தவங்க. எப்போ எல்லாம் மக்கள் விரோத சட்டங்கள் வருதோ, செயலிழந்த நிர்வாகத்தால சொந்தங்களை பலி கொடுத்துட்டு நிற்கதியா மக்கள் நிக்கிறாங்களோ அப்போ எல்லாம் ஜல்லிக்கட்டு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு,